சரி, நீ எப்படியோ போ. உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கோ, வாங்கிக்கன்னு விட்டல்ல. ஆனா என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. இன்னைக்கு மாமா எப்படி பேசுறாரு பார்த்தல. எனக்கு அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு. பணம் வேண்டாம், கேட்க போகாத. அப்புறம் நான் உங்க வீட்டு வாசப்படியே மிதிக்க முடியாத அளவுக்கு ஆயிருன்னு சொன்னல, கேட்டியா? அதான் இங்க வரவும் மாட்டேன், இனிமே கேட்கவும் மாட்டேன்னு சொல்லி தானே வந்த. இனிமே அதுக்கு வழியும் இல்ல. நம்ம பொழப்ப நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இங்க நின்னு கத்திட்டு இருக்காம வாங்க போலாம். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நீங்க எதுக்கு மாப்பிள்ள மன்னிப்பு கேட்கணும்? தங்கமான உங்க மனசு புரிஞ்சுக்காம, புருஷனுக்கு அசிங்கமாச்சுன்னு யோசிக்காம, இவெல்லாம் பெத்த தாய்கிட்டயே போய் சொல்லி நடிச்சிருக்காளே. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா அவ கேட்கவே இல்லை. நான் இது வரைக்கும் எதுக்காகவும் உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்புனதே இல்லை. அவ இப்படி பண்றதுக்காக திட்டிருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் அவளை திட்டது கூட கிடையாது. நான் அவளை அடிச்சேன்னு சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய்யத்த. ரேவதி, என்னடி இதெல்லாம்? இல்லம்மா, ஆம்பளைங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கதான் செய்வாங்க. அது பத்துமா பத்தாதான்னு பார்க்க மாட்டாங்க. நாம தான் அப்படி இப்படின்னு சமாளிச்சு குடும்பத்தை ஓட்டணும். அதான். இதெல்லாம் யாராவது ஒண்ணு தெரியாதவங்க கிட்ட போய் சொல்லு. நான் உன் அம்மா. உங்க அப்பா கொண்டு வர சம்பளத்துலதான் இந்த குடும்பத்தையே நடத்திருக்கேன். உன்னையும் உனக்கு அப்புறம் 3 பேரையும் பெத்து வளர்த்திருக்கேன். சம்பாதியம் இருக்கு இல்ல அதுவாடி முக்கியம். குடும்பம் எப்படி நடக்குதுன்னு வெளியில தெரியாம, சத்தம் காட்டாம குடும்பத்தை நடத்தி புருஷ மரியாதையை காப்பாத்த நினைக்கிறவதான் நல்ல பொண்டாட்டி. ஆனா நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேடி. அந்த மனுஷன் எப்படி நொந்து போய் பேசிட்டு போறாரு பாவண்டி அவரு. மா, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குமா. அதுங்க வாழ்க்கையை நான் பார்க்க வேணாமா? ஏன் நாங்க உனக்கு எதுவும் செய்ய மாட்டோமா? இப்படி ஏமாத்திதான் வாங்கிட்டு போணுமா? பொம்பளை பிள்ளையா பிறந்தவங்க எல்லாரும் இப்படித்தான் செய்யறாங்களா? எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருவேன் ரேவதி. ஆனா மாப்பிள்ளைய பத்தி நீ சொன்ன பாரு, அதுக்கு மட்டும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. அயோக்கியத்தனமான ஆளா இருந்தா கூட புருஷனை விட்டு கொடுக்காம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? இப்படிப்பட்ட மனுஷனை போய் இந்த விஷயம் அப்பாவுக்கும் மத்தவங்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை கூட்டிட்டு கிளம்பு. என்ன? இல்ல, அந்த பணம். ஐயோ கடவுளே, ஏய் ஏன் வயிற்றுலையாடி நீ பிறந்த? இங்க பாரு, அந்த பணத்தை அப்பாவே கூப்பிட்டு உனக்கு கொடுப்பாரு. நான் சொல்றேன், நீ கிளம்புற வழிய பாரு. போ, புருஷன் பேரை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கும். அதுதான் உனக்கும் மரியாதை. பெத்தவங்க மனசு உங்களுக்கு எல்லாம் புரியாதுடி. எங்க உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் எங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்யத்தான் போறோம். அது நீயா இருந்தாலும் சரி, மலரா இருந்தாலும் சரி. அத்தை, நீங்க போய் என்ன சீதா, ஏன் கம்மல கலட்டி மாட்டிட்டு இருக்க? அழுக்கான மாதிரி இருந்துச்சு, பளிச்சுன்னு இல்ல. அதான் கிளீன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான்.
இந்த வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது க்ளீன் பண்ணல. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல. அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்க. பாரு, இந்த முறைப்பு கூட மாறல. சொல்ல போனா வயசாக ஆக அழகாயிட்டே போற. சிரிக்காத சீதா. எனக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சாப்பாட்டை அள்ளி போட்டு குண்டாகிட்ட. சரிதான், உன் கையால பாயசம் பண்ணு, உன் கையால சாம்பார் வைன்னு சொல்லுவீங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். இந்த வீட்ல சிஸ்டம் சரியில்லை, நிறைய மாத்தணும். குண்டா இருக்கோன்னு வருத்தப்படுற எல்லாருக்கும் அளவு சாப்பாடு தான். ஐயோ, 2 சப்பாத்தி தான், அதுவும் நெய்யெல்லாம் போடாம. ஏய், அது மட்டும் இல்ல, அப்புறம் ஸ்வீட் அதையும் குறைக்கணும். வேற ஐயோ அம்மாடி, லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்க. நீ எந்த சிஸ்டத்தையும் மாத்த வேண்டாம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு பரிமாறுற பாசம் இருக்கே, அந்த கொஞ்சோண்டு சாப்பாட்டுல தான் என் வயிறும் மனசும் நிறைஞ்சு போகுது. புரியுதா? அதனால நீ எதுவும் மாத்த வேண்டாமா? யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால குண்டாயிட்டேன்னு சொன்னாங்களே. அந்த பையன் இனிமே உடம்ப குறைக்க ஈவினிங் வாக்கிங் போயிடுவான். அதுக்காக பொண்டாட்டியோட பாசத்தை விட முடியுமா? ஆமா, எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? ஆளையே காணோம். அதுவா, விஜய் கூட மாடியில இருந்தேன். பாவம், காவியா கண்மணி போனதும் அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஆமா, ரேவதி ஏன் உடனே கிளம்பிட்டா? நான் பேசுனதுல மாப்பிள்ள எதுவும் கோச்சிக்கிட்டாரா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நான் தான் கிளம்ப சொன்னேன். சரி. ஏன் சீதா, 2 நாள் தங்கிட்டு போக சொல்ல வேண்டியதானே? இல்லங்க, அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்கிட்டோம், அதுக்கு தான். அதுவும் சரிதான். சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ள அவளை நல்லா பாத்துக்கிட்டா சரிதான். இவளும் எதுக்கு எடுத்தாலும் ஓடி ஓடி வந்துட்டா பிரச்சனை எப்படி சரியாகும்? நாமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையா சொல்லுங்க? ஆனா அங்கேயே இருந்தா தானே அதை சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லங்க, அவருக்கும் பிள்ளைங்களை பார்க்கணும்னு இருக்காதா? பிள்ளைங்களுக்கும் அப்பாவை பார்க்கணும்னு இருக்கும்ல. ஆமா சீதா, பிள்ளைங்க கிட்ட அவர் பாசமா தான் இருக்காரு. நல்லபடியா வாழ்ந்தா நமக்கும் சந்தோஷம் தானே. காவியா கண்மணி பேர்ல பணம் போடுறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுவே அவங்களுக்கு டென்ஷன் பாதி குறைஞ்சிருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. ரேவதி இனிமே இங்க வந்தாலும் தங்க வைக்க கூடாது, ஒரே நாள்ல அனுப்பிச்சிடணும். எதை எப்படி செய்யணும்னு உனக்கு யாராவது சொல்லி தரணுமா என்ன? நீ பாத்துக்க சீதா. இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நடந்த விஷயம் மட்டும் இவருக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வேதனைப்படுவாரு. இந்த ரேவதி இப்படி பண்ணிட்டாளே. அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமே நான் பண்ண என்னமா இருக்கு? சும்மா இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க வேண்டியதுதான். அப்பா, இத்தனை வருஷமா எங்க எல்லாருக்காகவும் தானே வாழ்ந்தீங்க, இனிமே உங்களுக்காக சந்தோஷமா வாழுங்க. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதாமா என்னோட சந்தோஷமே இருக்கு. அப்போ உங்களுக்குன்னு எந்த ஆசை, விருப்பம், சந்தோஷம்னு எதுவுமே இல்லையாப்பா? இருந்துச்சு, காலப்போக்குல எல்லாம் காணாம போச்சு. இது பாருங்க, அதெல்லாம் எங்கேயுமே போகாதுப்பா, இங்கதான் இருக்கு. இங்கயா? எங்க? வாங்க, நான் காட்டுறேன். வாங்க, உட்காருங்க. சரி. இந்தாங்க. இந்தாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு எப்படிமா தெரியும்? என்ன
ரேவதி, ராஜா, ரவி மாதிரி நினைச்சீங்களா? நான் மலர்ப்பா. அது இருக்கட்டும், ம், எனக்கு சுஜாதா, ஜெயகாந்தன், ஜெயமோகன் இவங்கெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு தெரிஞ்சதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. என்ன எத்தனையோ முறை புக்ஸ் வாங்க கடைக்கு கூட்டு போயிருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இவங்க புக்ஸ் எல்லாம் ஆசையா கையில எடுத்துட்டு போகும்போது அப்படியே அதை விட மனசு இல்லாம திரும்ப வச்சுட்டு வரத நான் பல முறை பாத்திருக்கேன்பா. ஓ, அப்பெல்லாம் நீ என்கிட்ட எதுவும் கேட்டது இல்லையே? ஒருவேளை அப்போ உங்களுக்கு அது முக்கியமான செலவில்லாம தோணிருக்கலான்னு நான் நினைச்சேன்பா. சரியாதான் புரிஞ்சு வச்சிருந்திருக்க. நான் தான் சொன்னேன்ல, நான் மலர்ப்பா. ஆனா இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அப்பா, எதிர்பார்க்காம இருக்கும்போது கொடுத்தாதான் அது சர்ப்ரைஸ். இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? உங்களுக்கு இதே போல மாசம் மாசம் 5 புக்ஸ் வாங்கி தரேன். நீங்க சந்தோஷமா வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓ, அப்பாவுக்கு வேலை கிடையாது, யாரையும் தொந்தரவு பண்ணாம ஒரு மூலையில உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கட்டுமேனு பாக்குற. சாச்சா, அப்படியெல்லாம் இல்லப்பா. ஆ, வேற எப்படி? புக்ஸ் வாசிச்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்காக தான். அது மட்டும் இல்லப்பா, ம். உங்களுக்கு Facebookல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரேன். அதுல நீங்க வாசிக்கிற புத்தகங்களை பத்தி எழுதுங்க. ஆ, அது மட்டும் இல்ல, ஆ. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எதை வேணாலும் எழுதலாம். அதுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாராட்டுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, ஏன் சண்டை கூட போடுவாங்க. ஆ. ஜாலியா பொழுது போகும் தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டவே வேண்டாமா. அப்பா.
என்ன அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தீங்க போல. இங்க பாரு, மலர் எனக்காக எவ்வளவு புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதான் உங்க முகத்துல இருக்கிற பூரிப்பு இன்னும் அடங்காம தெரியுது. ஆனாலும் உங்களுக்கு உங்க பொண்ணு மேல ரொம்ப தான் பெருமை. என் பொண்ணு என் கூட வெளியே வரும்போதெல்லாம் என்னை நல்லா கவனிச்சு எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கா. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் நிறைய புக்ஸ் வாசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் எப்படி அந்த பழக்கம் போச்சுன்னே தெரியல. எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை அடக்கவே முடியல. ஆனாலும் உங்க பொண்ணுக்கு அப்பா மேல ரொம்ப தான் பாசம். இல்லையா பின்ன? நீங்க தான் அவளை இன்னும் சின்ன பொண்ணாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சீதா, உனக்கு ஞாபகம் இருக்கா, மலர் வயிற்றுல இருந்தப்ப கூட நாம பெருசா சந்தோஷப்படல. ஆமா, நீங்க கூட இது வேண்டாம் கலைச்சிடலாமான்னு கூட கேட்டீங்க. அன்னைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம விட்டது இன்னைக்கு நம்மள நல்லா புரிஞ்சு பாசத்தோடையும் அக்கறையோடையும் நடந்துக்கிற நல்ல பிள்ளையை கொடுத்துருக்கு. அன்னைக்கு அப்படி நினைச்ச புள்ளதான் இன்னைக்கு பாரு ஒவ்வொன்னையும் ஞாபகம் வச்சு பார்த்து பார்த்து செய்யுது. ஆமாங்க, மத்த பிள்ளைங்க ஒவ்வொன்னும் செலவு கணக்க போட்டுக்கிட்டே இருக்குங்க. நீங்க ரிட்டையர் ஆனதுல இந்த வீட்ல ரொம்ப சந்தோஷப்பட்டது மலர் மட்டும் தாங்க. அவளோட மனசுக்கு ஏத்த மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்க. சீதா, நீ வேணா பாரு, அவளுக்கு வர்ற மாப்பிள்ள அவ்வளவு நல்லவரா இருப்பாரு. அவ சந்தோஷமா இருப்பா சீதா, சந்தோஷமா இருப்பா. ஏய், லிஸ்ட் எடுத்து வச்சிட்டல? எடுத்து வச்சுட்டேங்க. லிஸ்ட்ல இருக்கிறது மட்டும் வாங்கினா போதும். அங்க போய் அது வேணும் இது வேணும்னு எக்ஸ்ட்ராவா வாங்காத, புரியுதா? கேட்ட உடனே வாங்கி கொடுத்துற மாதிரி தான். ஏய், என்ன சொல்ற? சத்தமா தான் சொல்ல. உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலைங்க. ஓ, என்ன திட்டுறியா? சச்சா, உங்களை திட்டி என்ன பிரச்சனை? எனக்குள்ள நானே புலம்பிக்கிறேன். ஏய், இந்த சூப்பர் மார்க்கெட் வந்த பிறகுதான் புருஷன் பர்செல்லாம் காலி பண்ணிடுச்சு. தேவையில்லாம நிறைய பொருளுங்களை வாங்கி கடைசியில குப்பையில தூக்கி போறதுதான் மிச்சம். 10 ரூபாய்க்கு பிரஷ் வாங்குறதுக்கு தேவையில்லாம 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வருவீங்க. சூப்பர் மார்க்கெட்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? லிஸ்ட் போட்டு தானே பொருள் வாங்கணும். அதை ஃபாலோ பண்றது தான் பெஸ்ட். நிறைய பணம் மிச்சமாகும், புரியுதா? தெரியும் தெரியும். எதுக்கு இப்ப எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. என்னாச்சுங்க? தெரியல, இறங்கு. என்னங்க? பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். சுத்தம். வெளியில கிளம்புறதுக்கு முன்னால நாம ஃபுல்லா சாப்பிடணும்னு தெரிஞ்சவருக்கு வண்டிக்கு ஃபுல்லா பெட்ரோல் போடணும்னு தெரியல.